விடுவேன் என்று நினைத்தாயோ? மணி பைக்கா ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்க போகுது. நல்லா பாருங்க. 5000 போடுறேன். 5000 அதான் 50,000 3000 விக்டர். இது வேறையா? பைக் நம்பர் இருக்குது. பைக் நம்பர் இருக்குது. சார் உங்கள் ஆட் பண்ணதில்லை நாங்கள் மாலை விட்டுருக்கீங்க இந்த மாதிரி போட்டுருக்கீங்க. ஆமாங்க சார். ஆஃபீஸ்க்கு வரணுமா? சரி சார். ஓகே சார், நாங்கள் வரோம் சார். ஆஃபீஸ் வரோம். ஓகே சார். சார் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க இருக்குன்ட்டு பார்ப்போமா? அப்போ வேலை கன்ஃபார்ம். ஓகே. 10 மாதம் 50,000, 4 மாதம் 1 லட்சம். Yeah, all the best. Thank you so much. Thank you. Next. Sir, may I come? Come in. Sir, Victor, sir. Okay. Sir. Sir, Date எல்லாம் வேலிடா இருக்கு. valid date. ஓகே விக்டர். எந்த ஷிஃப்ட் எடுத்துருக்கீங்க? Sir, first shift. ஷிஃப்ட் டைமிங் அது டைமிங் சொல்றாங்க சார். அதாவது அப் டு 50,000 வரும் நம்ம கம்பெனியில் மந்த்லி. ஓகே. அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்க நீங்கள் போனால் இருக்காது. ஓகே. 3 years நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேரெக்டாக கம்பெனி ஸ்டாஃபாகவே எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப் டு 3 lakh வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். வேலையே நம்பர் 1 டெலிவரி கம்பெனி நம்பர். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சார் பிஇ படிச்சுட்டு இங்கே வரோம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருமே எம்பிஏ படித்தவங்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஒர்க்கு ஜாலியாக பாருங்க. சரி. எப்போ ஜாயின் பண்ணுங்க சார்? நாளையிலேருந்து ஜாயின் பண்ணாங்க. அது தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பார்த்துக்கலாம். பார்த்துட்டே இல்லை. எங்கே ஆர்டர்? ஆமாம் சார். ரெடி ஆகிடுமா? பார்த்துல போல ரெடி பண்ணாமல் லேட் பண்ணுவாங்க. ஆகும். ரெடி ஆயிடுச்சா? எனக்கு ரெடி ஆயிடுச்சா? தானா? உங்கள் நம்பர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. சரி, தேங்க்ஸ் சார். அப்படியே வந்தால் அடிப்பாங்க. ரொம்ப போட்டு பழத்தில் இருக்குது. எல்லாம் போட்டு பழம் சேஃப்டி. என்ன நடக்கணும் தலையில் இருக்கோ அதாச்சும் நடக்கும். நமக்கு எல்லாம் இருக்கு. இது 10 வருமா? 15 ஒரு 3 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு எனக்கு தெரியல. 7-8 கிலோமீட்டர். ஒரு 8 கிலோமீட்டரா? ஆமாம். 40 ரூபா போட்டுருக்காங்க. 8 கிலோமீட்டர்.
அப்படிங்களா? அந்த கார்டு காட்டும். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான். வீடு இருந்தால் அதுக்குள்ள தான். ஓ, அப்படி பரவாயில்லையா? ஆர்டர்லாம் பரவாயில்ல. ஆன்லைனில் பே பண்ணிட்டேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. என்னாச்சு? பார்த்து சொல்லுங்க. எங்கள் ப்ரோக்ராம் இந்த அட்ரஸா? பேண்ட் கேட்டுருக்கா கொஞ்சம் பாருங்க இப்படி. ஓகே, பாரு ஆச்சு 7 ஆர்டர் தான் ஆச்சு. எழுதாச்சா? ஆமாம், எப்படி 50,000 ஒர்க் பண்ணால் எனக்கு தெரியல. நம்மளுக்கு சொன்னாலும் வேலை செஞ்சுட்டு வரோம். 7 ஆட்டு 8 ஆர்டர் போட்டு 50,000 வந்து 50,000 வந்து ஒரு மாதம் தந்துடுவாங்க. வந்துடுறாங்களா? ஒன்றாங்களா ஆர்டர் போட்டு நான் தான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன். 10,000 போய் அடகாலம் பண்ணிட மாட்டோம். இப்போவே காசு இல்லாமல் 10 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டுருக்குறோம். அதுவும் நாளைக்கு திறந்து சாப்பிட்டுருக்கோம். கடைக்காரன் அக்கா பரவாயில்ல. எக்ஸ்சேஞ்ச் சார். சார் சரி வாங்க போகலாம். சார் யார் பண்ணீங்க? நான் கிளம்பும்போது அவன் கேட்டு கூப்பிட்டுமா? சார் ஏடா டேய், இல்லை கொஞ்சம் வேலையா இருக்கு. டேய் அப்போ நீ அந்த கடைக்கு போயிடுற டேரக்டாவே நீ. எக்ஸ்சேஞ்ச் சார். சார் டேய் இங்கே சார் ஒர்க் டைம் 2 மாதம் ஆச்சுங்க. சேலரி ரொம்ப கம்மியாக வந்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி கம்மியாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மாதம் கரெக்டாக வரும் தான் ஒர்க் பண்ணி பார்த்தேங்க. இந்த மாதம் அதே மாதிரி சேலரி வந்துருக்கு. இங்கே என்ன சார் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் ஐடி சொன்ன சார் 24 24 34 34 12. 12. உங்கள் பேர் சத்யாவா? எஸ் சார். உங்களுக்கு எது சேலரி கரெக்டாக வேணும்னா நீங்கள் லாகிங் கரெக்டாக இல்லை. இல்லைங்களா சார், நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் டியூட்டி 7 to 6 மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணிருக்கேன் சார். அதான் பிரேக் போகிறது நான் இல்லை வீக் ஹவர்ஸ் 3 வீக் ஹவர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் அப்படி சொல்லி சார் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ரூல்ஸ் தான். வீக் ஹவர்ஸ் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 50,000 ஆஃபீஸெல்லாம் ஒன்று தானே சார்? ஆஃபீஸெல்லாம் ஒன்று தானே? நான் வந்து சும்மா இந்த மாதிரி சேலரி டீட்டெயில் போய் சொல்றது தான் என் வேலை. சரிங்களா? ஜாயின் பண்ணவங்க என்ன சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியாது. சரிங்களா? வீக் ஹவர்ஸுங்க ஆர்டர் வந்துருச்சு. சீக்கிரம் ஆர்டர் பார்க்க போங்க. அப்போதான் உங்களுக்கு சேலரி வரும். என்ன பண்ணுறது? ஈவினிங் வரேன் சார். நான் ஈவினிங் வாங்க. கண்டிப்பாக ஆஃபீஸ்லாம் ஒன்றும் ஓடி போகாது. இங்கே தான் இருக்கு. போயிட்டு வாங்க. சார் ஈவினிங் வரேன். ஓகே ஓகே. சி சரி. இப்போ வந்துட்டு போன ஒரு ஐடியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிப்பட வர மாட்டாங்க. ஓவராக சார். ஓகே சார். ஓகே பார்க்கணும். சார் அது சேலரி ப்ராப்ளம் தான் சார். சேலரி ப்ராப்ளம். அவர் ஃப்ரெண்டா நீங்கள் சார் ஆமாம் 2 பேரும் ஒன்றா தான் சார் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணீங்களா? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பேசிட்டு போகிறாங்க. சேலரி கம்மி வந்து எதுக்கு சார் இருக்குது சார்? கொஞ்சம் டீசன்சி இருக்கணும்ல. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு அப்போதுக்கு இந்த போஸ்ட்டில் வந்து உட்காந்துருக்கணும். சார் இதுக்கு மேலே எங்கே சார் டீசெண்டாக இருக்குது சார்? சரி உங்களுக்கு என்ன சேலரி இஷ்யூவா சொல்லுங்கள் ஐடியா. 16464620. தம்பி அவன் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு உங்கள் இதில் போட்டிருக்காங்க. நீங்களே கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா 3 பீக்கர்ஸ் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா?
உங்களுக்கு 50,000 சம்பளம் வேலையே வரும். ஓகேவா? சார் 3 பீக் ஹவர்னா ஒரு நாளைக்கு 20 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க்கிங் பண்ணுறது. ஆமாப்பா தம்பி, பீக் ஹவர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிப்பாங்க. பீக் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு 4 hours 5 hours அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு பாக்கி ஹவர்ஸ்லாம் வந்து ஒரு பீக் ஹவர்ஸ் 5 hours வச்சுக்கோங்க. சரி, ஒரு 16 மணி நேரம் ஆச்சு, வேலை செய்யுங்க. காசு வேணுமா வேண்டாமா? காசு வேணும்னா வேலை செய்யுங்க. சார் கம்பெனி இவ்வளோதான் ப்ரொவைட் பண்ண முடியும். உங்களுக்கு காசுன்னு கொடுத்துட்டு ஐடியாவும் சொல்லிட்டோம், இப்படி வந்தால் சம்பளம் வரும்னு நாங்கள் சொல்லிட்டோம். சார் திருப்பியும் எப்படி நீங்கள் சொல்லலாம்? சார் 20 மணி நேரம் ஒர்க் பண்ணணும்னா தூங்குற டைம் கூட இருக்காது சார். தம்பி, அது என் ஃபால்ட் கிடையாதுப்பா. உங்கள் சம்பளம் கம்மியானா நீ 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போப்பா. சார் அதுதான் ஏற்கனவே உனக்கு இப்ப தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன். நீ வேலை செய்யப்பா, கண்டிப்பா உனக்கு பெரிய போஸ்டிங்லாம் கொடுக்குறதுக்குலாம் யோசிச்சுட்டு இருக்க ஆபீஸ்ல. சரியாப்பா? நீ மட்டும் இந்த பீக் ஹவர்ஸ்ல வேலை செய்ய. 2 மாசம் போச்சு சார். நாங்க பிளான் பண்ணி தான் சார் வந்திருக்கோம். 2 மாசம் 1 lakh பக்கத்துல கிடைச்சுன்னு பார்த்தா 20,000 தான் சார் 2 மாசத்துல கிடைச்சிருக்கு. அதுதான்ப்பா, இதுதான் ஃபால்ட். ஓகேவா? நீ வேலை செய்யப்பா, உனக்கு என்ன ஆபீசராகவே ஆக்குறேன், பிரச்சனையே இல்லை. ஒரு வருஷம் வேலை வாங்கிட்டு வா, நீ பர்மனெண்டே. அதுவரை மாசம் 10,000 சம்பளம் என்ன சார்? இல்லப்பா, அதான் 20 hours வேலை செய்யும். கம்பெனிக்காக வேலை செஞ்சதாப்பா காசு. கம்பெனி வழிதான் சொல்லுவோம் இதுல மூலமா சம்பளம் வரும்னு. அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு கம்பெனி வந்து வர சொல்லிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல யூனியன் சேர்த்துட்டு இருக்கீங்களா? சார் 2 பேர் தான் சார் வந்து சரிவா. இது என்ன சார் யூனியன்? அதுதான் அவரு என்ன ஓவரா பேசுறாரு. நாங்க இதான் சம்பளம், இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா கிளம்புங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் வேண்டாம் எனக்கு. ஓகேவா? அதுதான் நான் சொல்லிட்டேன், இதுதான் உங்களோட இது, அவ்வளவுதான். ஓகேவா? இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. கம்பெனி ஒர்க் ஏகப்பட்டது இருக்கு. சரிங்களா? இவங்க கணக்கு போகும்போது இதான் சம்பளம் இவ்வளோ இருக்கு. பீக் ஹவர்ஸ் 3 ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரலைன்னா என்னை வந்து கேளுங்க, சட்டையை பிடிச்சி. நீ போகும்போது 6 பீக் டைம் வேற ஆயிடுச்சு. போகும்போது சார் என்னப்பா 1 மணி நேரம் ஆச்சு. சரி கொண்டு போப்பா நீங்கள். தேங்க்யூ சார். இருப்பா, ஆன்லைனில் பே பண்ணியிருக்கிறேன். சார் கொடுப்பா. ரேட்டிங் கம்மியாக போடுங்க சார். ரேட்டிங் கம்மியாக போட்டுருங்க சார். ஆர்டர் வராது சார். வண்டி பஞ்சாயத்து சார். சரி போப்பா. தேங்க்யூ சார். சத்யா, என் பார்சல் வந்துருச்சு. சத்யா, அது என் பார்சல். சார் என் பார்சல் சார். சத்யா, அது என் பார்சல். சத்யா, 2 பேரும் ஆர்டர் என்னோடது. என்ன கொடுமை சார். ஹலோ. சார் வந்துட்டேங்க சார். அந்த கொடி கம்பத்துக்கு தான் சார் நிற்கிறேன். அங்கே லெஃப்ட்டுங்களா சார்? சார் கார் தாங்க சார் இருக்கு. சார் வீடு எதுவும் இல்லைங்களா சார் இங்கே? சார் அது இன்னும் 2 கிலோமீட்டர் உள்ள வரணுங்க சார். சார் இங்கே கொடி கம்பம் தான் சார். கொடி கம்பிங்க தான் சார் இருக்குது. ரைட் சைடு கொடுங்கம்மா, லெஃப்ட் சைடு வீடு. நீங்கள் வாங்கப்பா, யாரும் வாங்கப்பா. வாங்கப்பா.
ஹலோ, கட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட்டா? எங்க? சார், இது என்ன சார்? டேய், ஏந்துடா. அப்படியே சொல்லுங்க, கேட்டு ஹெல்மெட் போட்டு ஓடி சொல்லுங்க, கேட்கல. டேய், ஏந்துடா டேய். சார், ஏந்துடா டேய். டாக்டர், உரிய வேலைக்கு தகுந்த சன்மானம் வழங்குவதே முதலாளித்துவம். நேரடியாக ஒருவரிடம் கொள்ளையடிப்பது மட்டும் திருட்டு அல்ல, மறைமுகமாக அவர் உழைப்பின் மூலம் வயிற்றில் அடிப்பதும் திருட்டுதான். இன்று அவர்கள் செய்த சதிகளின் விதியால் இவர் வீழ்ந்திருக்கலாம். உண்மையும் உழைப்பும் இன்றும் வீழாது. இக்குறும்படம் எங்களைப் போன்று உழைப்பவர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் இனிய தமிழ் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.